கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். முதலில் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் 1859ஆம் ஆண்டு பிரெஞ்சு இயற்பியல் அறிஞர் கேஸ்டன் பிளான்டே என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவருடைய கண்டுபிடிப்பை இந்த உலகம் எந்த அளவுக்கு சார்ந்திருக்கும் என்று அவருக்கு அப்போது தெரியாது. இந்த நவீன உலகம் ரீசார்ஜபிள் பேட்டரிகள் இல்லாமல் செயல்பட முடியாது என்று சொல்லும் அளவுக்கு அது அத்தியாவசியமானது ஒன்றாக மாறிவிட்டது. அவை நம் வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பொம்மைகள் போன்றவற்றை இயக்க பயன்படுகின்றன. அந்த பேட்டரி முழுவதிலும் ஆற்றல் சேமித்து வைக்கப்படுகிறது. அது முழுவதும் தீர்ந்த பின்பு அது மீண்டும் ரீசார்ஜ் செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவை ஒன்றுக்குமே பயன்படாது. இந்த ரீசார்ஜபிள் பேட்டரிகள் தங்களுக்கு தேவையான ஆற்றலை பெறுவதற்கு ஒரு பவர் சோர்ஸுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவை ஆற்றலை பெற முடியாது. நாளடைவில் அது வீணாகிவிடும். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நம்மை தேவன் படைத்த போதே நம்முடைய சரீர, ஆத்ம, ஆவிக்குரிய பலனை புதுப்பித்துக் கொள்ளும் வசதிகளை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். சரீர பிரகாரமாக நமது ஆற்றலை புதுப்பிக்க நல்ல சத்தான உணவும் உடற்பயிற்சியும் போதுமானது. நம்முடைய ஆத்மா பலனடைய வேத தியானம் நமக்கு இன்றியமையாதது. அதை போல நாம் ஆவியிலே மீண்டும் பலனடைய வேண்டுமென்றால் விசுவாசத்தால் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரோடு நேரம் செலவழித்து நம் ஆவிக்குரிய பலனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் தாம் எவ்வாறு தம்முடைய ஆவிக்குரிய பலனை புதுப்பித்துக் கொண்டார் என்று நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து சென்றுள்ளார். தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பு இயேசு கிறிஸ்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு சென்று 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார். அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் தமது ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பு இருட்டோட எழுந்து தனியே சென்று பிதாவிடம் ஜெபிக்கும் பழக்கத்தை வைத்திருந்தார். ஆகவே பிதா அவருக்கு அளவில்லாமல் அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்ததால் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். குருடருக்கு பார்வை கொடுத்தார். சப்பானிகளை நடக்கச் செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை இயேசு கிறிஸ்து செய்தார். காரணம், அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் பிதாவிடம் தனித்து சென்று ஜெபித்து தம்முடைய வல்லமையை புதுப்பித்துக் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் தேவனோடு தனித்து ஜெபிக்கும் ஜெப நேரம் மிகவும் அவசியம். அங்குதான் நம்முடைய ஆவிக்குரிய பலன் புதுப்பிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருப்பதற்கு நாம் நேரம் செலவழிக்க நம்முடைய ஆவிக்குரிய பலன் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பொழுது நாமும் இயேசு கிறிஸ்துவை போல அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற முடியும். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். கழுகுகளைப் போல நம்முடைய பலனை புதுப்பித்துக் கொள்வோம். God bless you. Have a blessed week ahead.